ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. நபிகளாரின் பெற்றோர்கள் முஸ்லிம்களா? நபிகளாரின் பெற்றோர்களின் நிலை, நபிகளாரின் பெற்றோர்களின் நிலை என வரலாறு வரும் பொழுது இந்த விஷயத்தை நாம் படிக்காமல் கடக்காமல் நம்மால் செல்ல முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, என்னவென்பதை பார்ப்போம். நபிகளாரின் தாயார் ஆமினா பின்த் வஹப் மற்றும் அவரது தந்தை அப்துல்லா ஆகியோர் நூலாசிரியர் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்காமலேயே இறந்து மரணித்து விட்டார்கள் என்று முஸ்லிம் மற்றும் பிற நூல்களில் வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு இதைதான் குறிப்பிடுகின்றன. சஹீஹ் முஸ்லிமிலும் மற்றும் பல நூல்களிலும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நபி அவர்களின் இரு அதாவது தந்தை மற்றும் தாயார்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் தான் மரணித்தார்கள். இதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், ஆதாரம் முஸ்னத் அஹ்மதில் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆதாரப்பூர்வ அறிவிப்பாளர் வரிசையில் வந்துள்ளது. நாங்கள் நபிகளாரோடு சென்று கொண்டிருந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நபிகள் அவர்கள், நான் உங்களிடம் வரும் வரை இங்கே இருங்க. ஒரு இடத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறிவிட்டார்கள். அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். வெளியேறிவிட்டு சஹாபாக்கள் தேடுகிறார்கள். எங்கு தேடுகிறார்கள் என்றால், இங்கு தேடும் பொழுது பின்னர் அவர்கள் பத்தான் என்ற பள்ளத்தாக்கில் இருந்து வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் ஏதோ ஒரு நிகழ்வால் பாதிக்கப்பட்டவராக தனது தோழர்களிடம் திரும்பி வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களோடு செல்கிறார்கள். இருங்கள் ஒரு இடம், அந்த வழியில் செல்லும்போது நான் ஒரு இடத்திற்கு போய் வருகிறேன் என்று போகிறார்கள். போய் திரும்பி வரும் பொழுது ஏதோ ஒரு நிகழ்வால் பாதிக்கப்பட்டவராக வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு என்னவாயிற்றது என்று கேட்கிறார்கள். இங்குதான் ஷாஹித். இந்த வாக்கியத்தை கவனியுங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் உம்மு முஹம்மதின் கபருக்கு சென்றேன். யார் உம்மு முஹம்மது? உம்மு முஹம்மது யார்? நபி அவர்களின் தாயார். நான் உம்மு முஹம்மதின் கபருக்கு சென்றேன். கவனியுங்கள், அவருக்காக பரிந்துரை செய்ய எனது இறைவனிடம் அனுமதி கேட்டேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு அனுமதியை மறுத்து விட்டான் என்று கூறுகிறார். முதல் விஷயம், ஆதாரம். அடுத்து இமாம் பைஹக்கியின் மற்றொரு அறிவிப்பில், சுனன் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட மற்றொரு அறிவிப்பில், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்றும், அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே உங்களை அழைச்சது எது என்று கேட்கப்பட்ட போது அதற்கு சொல்கிறார்கள், இது ஆமினா பின்த் வஹப் இப்னு ஜஹ்ஷின் மன்னரை ஆகும். ஆமினா பின்த் வஹப் இப்னு ஜஹ்ஷ் யார்? நபி அவர்களின் தாயார். இது தன் தாயாரின் மன்னரையை கை காட்டி சொல்கிறார்கள், அவரது மன்னரையை சந்திக்க என் இறைவனிடம் நான் அனுமதி கேட்டேன். அவன் எனக்கு அனுமதியை வழங்கினான். ஒன்று, அவருக்காக நான் பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன். ஆனால் அவன் எனக்கு அனுமதியை மறுத்து விட்டான். என் தாய் மீதான இரக்கம் என்னை ஆட்கொண்டது, அதனால் தான் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, யோசித்து பாருங்கள். இதுதான் சோதனை. நபி அவர்களை அல்லாஹ் எவ்வாறு தரப்படுத்துகிறான், எவ்வாறு தயார்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு தயாரிப்பு, எப்பேற்பட்ட ஒரு சோதனை. தன் தாயாருக்கு கூட நலனை விரும்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த மாநிலத்திற்கு ரஹ்மத்தாக வந்த ஒரு நபி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்குதான் ஒரு சோதனையை வைக்கிறான். இந்த மாநிலத்திற்கு நேர்வழியை காட்டின ஒரு நபி, ஆனால் தன் தாயாரின் நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை காட்டும் பொழுது யோசித்து பாருங்கள். அந்த நபியின், அந்த மாநபியின் மன வலிமை எவ்வாறு இருக்கும் என்பதை பாருங்கள். அந்த மன உறுதி எவ்வாறு இருக்கும் என்பதை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்பேற்பட்ட தியாகம். பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, பருவத்தில் தந்தையை இழந்தார்கள், நாட்களில் உற்ற பாட்டனாரையும் இழந்தார்கள். ஊர் எதிராக திரும்பினது, கோத்திரங்கள் எதிராக திரும்பினது, அடித்து விரட்டப்பட்டார்கள். எத்துணை 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 சுப்ஹானல்லாஹ், எத்துணை எத்துணை அவலங்கள், எத்துணை தியாகங்கள், எத்துணை ரத்தம் சிந்துதல்கள். எப்பேற்பட்ட ஒரு நபி. அதையெல்லாம் தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதருக்காக இந்த வாரத்தில் 2 மணி நேரம் என்ன 24 மணி நேரத்தை செலவு செய்தாலும் இந்த உத்தம நபிக்கு அது போகாது. அந்த உத்தம நபியின் புகழை சொல்லவும், அந்த உத்தம நபியின் வரலாற்றை படிக்கவும் நமக்கு நேரம் போதாது.
அப்படிப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். பாருங்கள், சொல்கிறார்கள் நபிகளார் அவர்கள் அழுதது தன் தாய் மீதான அன்பின் காரணத்திலாகும். பாருங்கள், ஷேக் சொல்கிறார்கள், ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், அழுதது எதற்காக என்றால் அல்லாஹ் நரகத்தில் அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை தரவில்லை, இப்படி தரவில்லை என்ற நோக்கத்தில் மட்டும் இல்லை. முதலில் ஒரு தாய் இயல்பு, பாசம் என்பது இயல்பு. ஒரு தாய் காஃபிராக இருந்தாலும் அந்த தாயின் மீது பாசம் இருக்கும் என்பது மிக மிக இயல்பான ஒரு விஷயம். அல்லாஹ் ஃபித்ரா இப்படிதான் ஆக்கியிருக்கிறான். என்னதான் மார்க்கமே அவர்கள் எதிராக இருந்தாலும் அவர்கள் ஒரு தாய் என்ற அந்த அடிப்படையில் ஒரு பாசம் இருக்கும், அது இயல்பான ஒன்று. அதற்காக அவர் அல்லாஹ்வின் தீர்ப்பை எதிர்த்து ஆட்சேபனையும் செய்யவில்லை. இங்குதான் ஷேக் அரஃபாத் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை எதிர்க்கவில்லை, மாறாக ஒரு சராசரி ஒரு மனிதன் நபி அவர்கள், அந்த மனிதனுடைய அந்த ஏக்கம், ஒரு நபியுடைய ஏக்கம், அதை தான் இங்கு வெளிப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியை கவனிங்க அல்லாஹ்வின் அடியார். ஏனெனில் இந்த சூஃபியாக்கள், இந்த வழிகட்ட சூஃபிகள் தான் இதில் பெரும் பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளுக்கு செய்யக்கூடிய பிதத்து போதாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு மௌலித் ஓதுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தாய்க்கு மௌலித் ஓதுவது, நபி அவர்கள் தந்தைக்கு மௌலித் ஓதுவது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இது எங்க போய் வைப்பது? இந்த அட்டூழியத்தை, இந்த அக்கிரமத்தை கேட்க ஆள் இல்லை. நபிகளார் அவர்கள் தாய் சொர்க்கவாசி, நபிகளார் அவர்கள் தந்தை சொர்க்கவாசி, எல்லாரும் சொர்க்கவாசி, எல்லாரும். அபூ தாலிப் சொர்க்கவாசி. அப்ப மார்க்க சட்டம் எல்லாம் ஹதீஸ் எல்லாம் தூக்கி போற்ற வேண்டியதுதான். தூரமா எங்கேயாவது ஹதீஸ் எல்லாம் காமிச்சா வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்கள், மார்க்கம் எங்க நிக்கிறது அங்க நிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அழுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நான் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கேட்க நாடுகிறேன், அல்லாஹ் அதை மறுத்து விட்டான் என்று. நீ யார்? உனக்கு என்ன? ஏன் இந்த பித்தலாட்டம்? மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். பாருங்கள், இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது தாய்க்காக பாவ மன்னிப்பு தேட என் இறைவனிடம் நான் அனுமதி கேட்டேன், அவன் எனக்கு அனுமதியை வழங்கவில்லை. அவர்களது மன்னரையை சந்திக்க அனுமதி கேட்டேன், அவன் அனுமதியை வழங்கினான் என்று. எனவே நீங்கள் மன்னரை சந்தியுங்கள், எனில் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும். பாருங்கள், மரணத்தை நினைவூட்டும். இந்த அதிகாரப்பூர்வ ஹதீஸ்கள் நாம் குறிப்பிட்ட நபிகளாரின் தாயார் ஷிர்க் மற்றும் குஃப்ரில் இறந்து விட்டார், மரணித்து விட்டார், இணை வைப்பிலும் இறை மறுப்பிலும் மரணித்து விட்டார் என்பதையும் அவரது சேருமிடம் நரகம் என்பதையும் தெளிவாக உணர்த்துகின்றன. நூலாசிரியர் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்கள், இந்த இடத்திலே இவர்கள் இந்த பதிவை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நாம் எவ்வாறு நாம் விளங்க வேண்டும் என்றால், ஒரு கொள்கையை இங்கு உறுதிப்படுத்துகிறார்கள். ஏனெனில் அது கொள்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் ஷிர்கிலும் குஃப்ரிலும் மரணித்தார்கள் என்பதையும் அவரது சேருமிடம் நரகம் என்பதையும் தெளிவாக இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சீரா குறித்து எழுதிய சில அறிஞர்கள் இதை மறுத்தாலும் கவனியுங்கள், ஷேக் அரஃபாத் இங்கு மிக முக்கிய விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த சீரா எழுதும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசம், நபி அவர்களை தாயார் ஒரு பாசம், யாருக்கு மரியாதை இல்லை? நமக்கு மரியாதை இல்லையா? நிச்சயமா நமக்கு மரியாதை இருக்கிறது. நபிகளார் அவர்களின் தாயார் மீது மரியாதை, அபூ தாலிப் மீது நமக்கு மரியாதை இல்லையா? அபூ தாலிப் மீது மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர் காஃபிர், ஆனால் அவர் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மரியாதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது, அந்த பாசம். ஆனால் ஒருபோதும் அதை என்ன ஆகாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்த வேண்டும், அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழியை செலுத்த வேண்டும். இந்த விஷயத்தை கவனமாக பாருங்கள். நபி அவர்கள் இவ்வாறு தான் சீராவில் எழுதிய நூல்களில் அறிஞர்கள் சிலர் இதை மறுத்தாலும் இந்த தெளிவான ஆதாரபூர்வமான செய்திகள் இதற்கு முரணாகவே இருக்கின்றன. சஹீஹ் புகாரி இன்னொரு ஹதீஸை கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே. ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். நபி அவர்கள், எனது தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் பதில் என்ன? யாருக்காவது தெரியுமா? யாராவது தெரியுமா? இந்த ஹதீஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு சஹாபி நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தை எங்கே என்று கேட்டார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பதில் நரகத்தில் என்று பதிலளித்தார்கள். நரகத்தில் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் நரகத்தில் என்று பதிலளித்தார்கள். அவர் திரும்பி சென்ற போது நபிகளார் அவர்களை அழைத்தார்கள். உலமாக்கள் இது ஒரு சட்டம் எடுக்கிறார்கள். அதாவது நமக்கு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கேட்பதினால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால் அதை கேட்காமல் இருப்பதே சிறந்தது.
அதாவது பாதிப்பு ஏற்படும் என்று அல்லாஹ்வின் அடியார்களே ஃபத்வாவை பற்றி சொல்லவில்லை. ஃபத்வா கேட்டாக வேண்டும். ஃபத்வாவை கேட்காமல் இது ஹலாலா ஹராமா, ஹலாலாகத்தான் இருக்கும், எதுக்கு தேவையில்லாமல் கேட்கலாம். கேட்டால் பாதிப்பு ஏற்படும், நம்மை ஹராம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த கேள்வியை நாம் இங்கு சொல்லவில்லை. அது சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹலாலா ஹராமா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இவர்கிட்ட எப்ப எதை கேட்டாலும் இவர் பண்ணக்கூடாதுன்றாரு, அதனால கேட்காம இருக்கலாம். அதை இங்கு சொல்லவில்லை. புரிகிறதா? அதாவது தேவை இல்லாமல் அது உங்களுக்கு அந்த சத்தியம் புலப்பட்டால் அது உங்களை சோகத்திற்கு ஆளாக்கும் என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேட்காமல் இருப்பது நன்மை. அதனால்தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்த லக்கும் தஸக்கும். ஈமான் கொண்டவர்களே, லா தஸ்அலு அன் அஷ்யா, ஒரு இன்துபுதலக்கும், உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவுபடப்பட்டால் இதான் நீங்கள் உங்களை அது பாதிப்புக்குள் உங்களை ஆளாக்கும் என்ற அந்த கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள், அதை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள் என்று வருகிறது. தன் தந்தை என்று எங்கே இருந்தால் நபியிடம் கேட்டார்கள். நபி அவர்கள் பொய்யா சொல்ல முடியும்? நபி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த விஷயத்தை அறிவித்தான். என்ன சொன்ன விட்டார்கள்? தந்தை, உன் தந்தை நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். போன அந்த சஹாபியை மறுபடியும் அழைக்கிறார்கள், வாருங்கள் வாங்க, இங்க வாங்க. இங்க வந்து என்ன சொன்னாங்க? அவரை சமாதானப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எனது தந்தையும் உனது தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள். எனது தந்தையும் உனது தந்தையும் எங்க இருக்கிறார்கள்? நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது? தெளிவாக நபி அவர்களின் வாயிலிருந்தே தன் இரு பெற்றோர்களுடைய நிலை என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டோம். சரி, இப்போது கொள்கை ரீதியான அந்த விளக்கத்தை பார்ப்போம். ஷேக் அரஃபாத் இங்கு பேசுகிறார்கள், நூலாசிரியர். இதற்கு காரணம் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம் நபிகளாரின் பெற்றோர்கள் காலத்தில் இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம், சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம் நடைமுறையில் இருந்தது. இஸ்லாம் இருந்து செய்தது. ஆனால் நபி அவர்களுக்கு வளர்க்கப்பட்ட இஸ்லாம் அல்ல, நபிக்கு முன்னால் இருந்த நபிமார்களுடைய இஸ்லாம் இருக்கத்தான் செய்தது. அதில் ஒருவர் தான் வரக்கத் இப்னு நௌஃபல். தௌஹீத்வாதியாக இருந்தார்கள். குறைஷிகளுடைய அந்த சிலைகளை வணங்காமல் இருந்தார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம் என்று இருந்தார்கள். இதெல்லாம் இருந்தது. ஷேக் அவர்கள் இங்கு சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம் அப்போதும், இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம் நடைமுறையில் இருந்தது. அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களும் மக்களில் இருந்தார்கள். உதாரணமாக ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் மிக முக்கியமான ஒரு மனிதர். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் மிக முக்கியமான ஒரு ஆள். அதாவது தௌஹீதிலே இருந்தார்கள். இதற்கு முன்னால் இருக்கப்பட்ட நபி அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு தௌஹீத்வாதி. எப்படி? இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அந்த தாவத்தின் மூலமாக இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், இன்ஷா அல்லாஹ் அவரை பற்றி பின்னால் பார்ப்போம். அவர் தூய்மையான ஓரிரைவாதியாக இருந்தார்கள், தௌஹீத்வாதியாக இருந்தார்கள். அதுபோன்றுதான் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நல்ல விதமாக குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் சேருமிடம் நன்மையே என்றும் அறிவித்தார்கள். எனவே குறைஷிகள் ஈசா மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் மார்க்கம் என்னும் எச்சரிக்கை வந்தடைந்தது. ஆனால் அவர்களை அதை மறுத்து சிலைகளை வணங்கி தொடங்கினார்கள். அதனால் அவர்களது சேருமிடம் இதுவாக ஆகிவிட்டது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. மார்க்க அழைப்பு அவர்களிடம் இருக்கத்தான் செய்தது, குறைஷிகளிடம் இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, நபி இல்லாமல் இவர்கள் எல்லாம் அப்போது மரணிக்கப்படுவார்களா? நபி இல்லாமல் இவர்கள் எல்லாம் இல்லை. நபியுடைய அழைப்பு அவர்களிடம் இருந்தது. இதற்கு முன்னால் நபிமார் அழைப்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் முகமது நபிக்கு முன்னால் நபி யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரின் மார்க்கம் தெளிவாக இருந்தது என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அதில் ஒருவர் தான் வரக்கா. இப்படி இருக்கும் பொழுதுதான் இதன், ஆனால் குறைஷிகள் இதை மறுத்தார்கள். இல்லை, எங்களுக்கு அல்லாஹும் வேண்டும், லாத்தும் வேண்டும், மனாத்தும் வேண்டும், உஸ்ஸாவும் வேண்டும் என்று போனதினால் வந்த வினைதான் இந்த ஷிர்க், இந்த சிலைகள், இந்த சிறு சிலைகள் எல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை, அந்த தௌஹீதை இவர்கள் மதிக்காமல் போனதினால் வந்த விளைவுதான், அதை மறுத்தவர் போன விளைதான் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் காரணம், இதுதான் காரணம். அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக.
சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னொரு விஷயத்தை பாருங்க அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு கிராமவாசி நபிகளாரிடம் வந்து தனது தந்தை இன்னின்ன நற்செயல்களை செய்தவர்கள் என்று கூறிவிட்டு என் தந்தை எங்கே என்று கேட்கிறார். இன்னொரு கிராமவாசி பாருங்க, கேள்விகள் பாருங்கள், பெற்றோர்களை பற்றி நபி அவர்கள் எவ்வாறு வந்து கேட்கிறார்கள் பாருங்கள். நபி அவர்களிடம் ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்லி விடுவார்கள். என் தந்தை எங்கே, என் தந்தை இந்தந்த நற்செயலெல்லாம் செய்திருக்கிறார்கள், என் தந்தை எங்கே நபி அவர்களே என்று கேட்டதற்கு உன் தந்தை நரகத்தில் என்று கூறிவிட்டார்கள். உன் தந்தை நரகத்தில் என்று கூறிவிட்டார்கள். இதை கேட்ட கிராமவாசி சற்று வருத்தம் அடைந்து, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் உங்கள் தந்தை எங்கே? சரி, என் தந்தை நரகத்தில், உங்கள் தந்தை, உங்களுடைய வாப்பா எங்க என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், நீ எந்த ஒரு கவனி, லா இலாஹ இல்லல்லாஹ், நபி அவருடைய வார்த்தையை பாருங்கள், நீ எந்த ஒரு காஃபிரின் மன்னரையை கடந்து சென்றாலும் அவருக்கு நரகத்தை கொண்டு நற்செய்தி சொல் என்று கூறினார்கள். இந்த கேள்விக்கு பதில் இதுதான் நபி அவர்களின் பதில். உங்கள் தந்தை எங்கே என்று கேட்டதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் நபி அவர்கள் அந்த கேள்விக்கு. நீ எந்த ஒரு காஃபிரின் மன்னரை கலந்து சென்றாலும் அவருக்கு நரகத்தை கொண்டு நீ நற்செய்தி கூறுவீராக. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு வலிமை இருக்க வேண்டும் நபி அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்வதற்கு. இதுதான் அந்த மாநபி. இதனால் தான் அவர்கள் உற்ற நபி. இதனால் தான் அவர்கள் இந்த ரஹ்மத்தில், இந்த ஆலமீனுக்கு, இந்த அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை. பின்பற்றுகிறோமா, செயல்படுத்துகிறோமா அந்த நபியை? இந்த கிராமவாசி அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவர் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு கடினமான பொறுப்பை கொடுத்து விட்டார். நான் எந்த ஒரு காஃபிரின் மன்னரையை கடந்தாலும் அவருக்கு நரகத்தை கொண்டு நற்செய்தி சொல்லாமல் இருந்ததில்லை என்று கூறுவார். இந்த கருத்து என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் ஜாஹிலியா, அறியாமை மார்க்கத்திலும் சிலைகள் வணங்குவதிலும் இறந்தவர்களின் சேரும் இடம் நரகமாகும். கவனியுங்கள், ஜாஹிலியாவுடைய காலத்தில், நபி அவர்களின் முன்னால் இருந்த காலத்தில் அவர்கள் அந்த இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடம், அவர்கள் சேர்ந்து இடம் நரகம் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. ஆனால் உண்மையை அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசுவாசித்தவர்கள், அல்லது வரக்கத் இப்னு நௌஃபலை போன்ற, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தில் இருந்தவர்கள், அல்லது ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற போன்ற ஓரிரிவாதியாக இருந்தால் அவர்கள் இதில் அடங்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பெற்றோர்கள், தனது பாட்டனார் அப்துல் முத்தலிபும் நரகவாசிகள் என்று கூறியது ஃபத்ரத்துடைய காலத்தவர்கள். கவனியுங்கள், இது ஒரு விஷயம் இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. அஹ்லுல் ஃபத்ரா என்று சொல்வோம், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அஹ்லுல் ஃபத்ரா. இந்த அஹ்லுல் ஃபத்ரா யார் என்றால், ஒரு நபிக்கும் அடுத்த நபிக்கும், கவனியுங்கள், ஒரு நபிக்கும் அடுத்த நபிக்கும், அல்லது நபியுடைய அந்த வஹி இல்லாத காலம், அல்லது ஒரு நபியுடைய அழைப்பே அவர்களை வந்து அடையாத மக்கள் என்று சொல்வார்கள். இவர்களை தான் அஹ்லுல் ஃபத்ரா என்று சொல்வோம். இந்த நரகம் செல்வார்களா, நரகம் போக மாட்டார்கள் என்பது விஷயத்தில் 3 பேரை மட்டும் உலமாக்கள் ஒதுக்குகிறார்கள். அது அல்லாஹ்வுடைய புறத்தில் வைத்து விடுகிறார்கள். அதில் யார் என்றால், முதலில் இந்த அஹ்லுல் ஃபத்ரா. அதாவது தகுந்த காரணத்தோடு இவர்களுக்கு அழைப்பே வரவில்லை. அல்லாஹ் அலம், எடுத்துக்காட்டாக நமக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது சரியான உதாரணமாக கூட இருக்காது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். எடுத்துக்காட்டாக அமேசான் காடுகள் இருக்கிறது. அமேசான் காடுகள் இதுவரை முழுசாக கூட அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட முடியவில்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் அது அவ்வளவு டென்ஸாக, அவ்வளவு அங்கு என்ன வாழ்கிறார்கள், யார் இருக்கிறார்கள் கூட என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒருவேளை அல்லாஹ் நாடினால் இவர்கள் இதில் வரலாம். அவர்களுக்கு அழைப்பே வரவில்லை. ஊருக்கு, மார்க்கம் சொல்கிறது, ஊருக்கு ஒதுக்காக அழைப்பு வராத இடத்தில் வாழக்கூடியவர்கள், கண் திறந்ததிலிருந்து வெறும் காடு, மரம், செடி, இப்படி. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்கள், இதை பொதுவாக ஆக்க முடியாது. ஏனெனில் பொதுவாக ஆக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த ஒரு கூட்டத்தையும் ஒரு நபியை அனுப்பாமல் நாம் அவர்களை தண்டிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அடிப்படை. ஆயினும் மார்க்கம் இந்த விஷயத்தை சொல்கிறது. எடுத்துக்காட்டாக இவர்கள் அஹ்லுல் ஃபத்ரா என்று சொல்லலாம். அழைப்பே வராத மக்கள், அல்லது அழைப்பை அறிவதற்கு முகாந்திரம் இல்லாத மக்கள், இவர்கள் ஒரு சாரா. இன்னொரு சாரா உலமாக்க சொல்கிறார்கள், புத்தி சுவாதீனம், பைத்தியக்காரர்கள், புத்தி சுவாதீனம் முழுதாக இல்லாதவர்கள். அல்லாஹ் இவர்களை எல்லாம் மன்னிக்கிறான். இவர்களுடைய நிலை ஏனெனில் இவர்களுக்கு அந்த எழுத்து பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. நம்முடைய புத்தி சுவாதீனமாக கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை தருகிறான். மூன்றாவது யார்? குழந்தைகள்.
மூன்றாவது யார்? குழந்தைகள். எனவே இவர்கள் இந்த செய்திக்கு முரணான விஷயம் அல்ல என்பதை மார்க்கம் சொல்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹத்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுன்னத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள் என்பது உண்மையா? நபி அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள் என்பது உண்மையா? நபி அவருடைய சிறப்பம்சங்கள் ஹசாயிஸ் குறித்து அல்லது தலாயில் குறித்து, ஃபதாயில் குறித்து எழுதக்கூடிய நூல்களில் இது பதிவு செய்யப்பட்டதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக நூலாசிரியர் ஷேக் அரஃபாத் அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், நபி அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நூலாசிரியர்கள். இதற்கு ஆதாரமாக தபரானி அல் அஸ்வத் நூலிலும் இன்னும் ஒரு சில நூல்களில் என்ன வருகிறது என்றால், நபி அவர்கள் கூறுகிறார்கள், நான் கத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்ததும் எனது மறைவிடத்தை எவரும் பார்க்காமல் இருந்ததும் எனக்கு வழங்கப்பட்ட சிறப்பம்சமாகும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அல்ல என்று ஷேக் சொல்கிறார்கள். மாறாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் தெளிவுபடுத்தபடி இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியாகும். பாருங்கள், இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியாகும் என்று வருகிறது. சரி, இருப்பினும் இந்த விஷயத்தில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. முதல் கருத்து, நபிகளார் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள். எதை அடிப்படை கொண்டு? நாம் சொன்ன இந்த ஹதீஸை கொண்டு. ஆனால் அது பலகீனமான ஹதீஸ். இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஹலீமாவிடம் இருக்கும்போது வானவர்கள் நபிகளாரின் நெஞ்சை பிளந்த அந்த நிகழ்வின் போது அவருக்கு கத்னா செய்யப்பட்டது என்ற இன்னொரு கூற்று இருக்கிறது. முதல் கூற்று பிறக்கும் பொழுதே கத்னாவில். இரண்டாவது கூற்று, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருந்தார்கள்? பனு சாதிலே இருந்தார்கள் அல்லவா? பனு சாதி கோத்திரத்தில் வளர்ந்தார்கள் 4 வருடம். அங்குதான் என்ன சம்பவம் நடந்தது? நபிகளார் அவர்களின் நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. அதை பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவம் நடக்கும் போதுதான் அங்கே கத்னா அவர்களுக்கு செய்யப்பட்டது என்று ஒரு இரண்டாவது கூற்று இருக்கிறது. மூன்றாவது கூற்று ஒன்று இருக்கிறது. நபிகளாரின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் அவருக்கு 7ஆம் நாளில் அவருக்கு கத்னா செய்து விருந்தளித்து முகமது என்று பெயரிட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்துள்ளது. ஆனால் இது மிகச்சிறந்த இதிலும் விமர்சனங்கள் உள்ளன. இந்த செய்தி விமர்சனங்கள் உள்ளன. எது மிகச் சரியானது என்று பார்த்தால், அல்லாஹ்வை நன்கறிந்தவன் ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள் நூலாசிரியர், அவர் கத்னா செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார் என்பதற்கு எவ்வித உறுதியான ஆதாரமும் இல்லை. பொதுவாகவே பல மனிதர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறப்பதுண்டு. எனவே நபிகளாருக்கு மட்டும் உரியதான ஒரு சிறப்பு அம்சங்களிலான ஒன்று அல்ல. ஷேக் அவர்கள் சொல்லும் போதுதான் எனக்கே தெரிகிறது, அப்படியா பிறக்கும் போது கத்னா செய்யப்பட்ட நிலையில் என்பது சாதாரண ஒரு நிலையில் பிறப்பதுண்டு என்று ஷேக் சொல்கிறார்கள் நூலாசிரியர். சில பேர் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் சரியான ஒரு கூற்றை நிகழ்முடிக்க முடியவில்லை. 3 கூற்று இருக்கிறது. ஒன்று, பிறக்கும் நிலையிலேயே அல்லாஹ் கத்னா செய்யப்பட்ட நிலையில் வருகிறார்கள். இரண்டாவது, ஹலீமா இடம் இருக்கும் பொழுது வந்தது, சிறு பருவத்தில் நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவத்தோடு. மூன்றாவது, பாட்டனார் அவர்கள் செய்தது. சரி, அடுத்ததாக நபி அவர்களின் பிள்ளைகள். நபி அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அல்லாஹ்வின் அடியார்களே? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். எண்ணிக்கை, பெயர்கள் அல்ல, எண்ணிக்கை. நம் உம்மத்தின் அவல நிலையை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு நபியை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். ராப்பகலாக இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் மூழ்கி இருக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோம். நபி அவர்களுடைய எந்த விஷயமும் தெரியாத ஒரு அறியாமை சமூகமாக மாறிவிட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி அவர்களுக்கு மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். எத்தனை மொத்தம்? 7 பிள்ளைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். சரி, அதில் முதலாவதுவர் தான் யார்? முதலில் ஆண் பிள்ளைகளின் வரிசையை பார்ப்போம். ஆண் பிள்ளையில் முதலானவர் யார் என்றால் காசிம், அல் காசிம். இவரை கொண்டே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழைக்கப்படுகிறார்கள்? நபி அவர்களுடைய குன்யா என்ன? நபி அவர்களுடைய குன்யா என்ன? அபுல் காசிம்.
இவரை கொண்டுதான் அழைக்கப்படுகிறார்கள். இவர் நபித்துவத்திற்கு முன்பு மக்காவில் பிறந்து தனது 2 வயதில் அங்கேயே மரணித்து விடுகிறார்கள். முதல் காசிம் 2 வயதில் மரணித்து விட்டார்கள். இரண்டாவது மகன் அப்துல்லா. அறிஞர்களின் சரியான கருத்துப்படி இவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, தய்யிப் தாஹிர் என்றெல்லாம் இவருக்கு இன்னொரு பேர். அப்துல்லாவிற்கு இன்னொரு பேர் என்னவென்றால் தய்யிப் தாஹிர் என்றெல்லாம் இவர் அழைக்கப்படுவார். இவர் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லாஹுக்கு தான் தய்யிப் என்று. இவர் இஸ்லாத்தின், அதாவது கவனியுங்கள், இவர் இஸ்லாமிய காலத்தில் பிறந்தார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் நபியாக பிரகடனப்படுத்ததற்கு பிறகுப்பட்டு அவர்கள் பிறந்த அப்துல்லா. இன்னும் சொல்கிறார்கள் வரலாற்றில், நபி அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னாலே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்துல்லா அவர்களும் சிறு வயதிலே. 3வது பிள்ளை யார்? இப்ராஹிம். 3வது பிள்ளை யார்? இப்ராஹிம். இவர் தான் மதீனாவில் பிறந்தார். மதீனாவில் பிறந்த ஒரு ஆண் பிள்ளை என்றால் அது யார்? இப்ராஹிம் மட்டும்தான். மதீனாவில் பிறந்த ஒரு பிள்ளை என்றால் நபி அவர்களுக்கு இப்ராஹிம் மட்டும்தான் 3வது ஆண் பிள்ளை. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் 17 அல்லது 18 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது மதீனாவிலேயே மரணித்து விட்டார். சுசாசனுடைய கடைசி காலகட்டத்தில் அந்த பிள்ளையும் இப்ராஹிமும் மரணித்து விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். 3 ஆண் பிள்ளைகளும் மரணித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சரி, அல்லாஹ்வின் தூதருடைய பெண் பிள்ளைகள் யார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் யார்? யாருக்கு தெரியும்? முதல் அவங்கள தவிர ஜைனப். மாஷா அல்லாஹ், ஜைனப் எப்பேற்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். சுப்ஹானல்லாஹ். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் முஹம்மது. ஏன் அது நூலில் வரவில்லை. இப்ப அதை நான் சொன்னால் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் நாம் நூலின் படி செல்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இவரை நபிகளாரின் தாயின் சகோதரியான, கவனிங்கள், நபிகளாரின் தாயின் சகோதரியான, அதாவது ஆமினாவின் சகோதரியின் மகனான அபுல் ஆஸ் ரபியா என்பவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். யார்? அல்லாஹ்வின் தூதருடைய மகள் ஜைனப். எப்போது இஸ்லாம், அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பின்னால் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்கள் என்ன, நபி அவர்கள் 10 வயது 20 வயதிலிருந்து நபியாக இருக்கிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் எப்போது வந்தது? 40க்கு முன்னால் பெரும் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 15 வருட காலம், 25லிருந்து 40 எத்தனை குடும்ப விஷயங்களை பார்த்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர். 15 வருடம், திருமணமானது 25 வருடத்தில், 25ஆம் ஆண்டு. நபியாக வந்தது 40, 15 வருடம் இருக்கிறது. பெரும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதே ஜைனப் அவர்களுக்கு எல்லாம் திருமணமாகிவிட்டது. ஜைனப் அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, அது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ். போர்க்களத்தில் இருக்கிறார்கள், போர்க்களத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது பத்ருடைய போர்க்களத்தில் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார்? அபுல் ஆஸ் பின் ரபியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜைனப் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவர், அல்லாஹ்வின் தூதருடைய மருமகன். பத்ரு போர்க்களத்தில் என்னவாக ஆகிறார்கள்? சண்டை எதிர்க்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டையிடுகிறார்கள். பின்பு சிறை கைதியாக பிடித்து வைக்கப்படுகிறார்கள். அவரை விடுவிப்பதற்காக மனைவி ஒரு நெக்லஸை அனுப்புகிறார்கள். நபியை பாருங்கள், தன் சொந்த மகளின் கணவன், தன் மருமகன் போர்க்கால கைதியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை விடுவிக்க வேண்டும், அதற்கான பொருளை அனுப்புகிறார்கள். யார்? மகள் அனுப்புகிறார்கள். ஒரு சங்கிலியை, ஒரு செயினை, ஒரு நெக்லஸை அனுப்புகிறார்கள். அது யாருடையது? தன் தாய் ஹதீஜாவுடைய நெக்லஸ். அதை அனுப்புகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரிடம். அதை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதருடைய மனம் எவ்வாறு இருந்திருக்கும்? எவ்வாறு அவர்களுடைய மனநிலை இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். தன் சொந்த மகள்
என் மனைவியினுடைய இதை எனக்கே அவளுடைய கணவனை விடுவிப்பதற்காக என் மகள் என்னுடைய மனைவியுடைய அந்த நெக்லஸை எனக்காக இங்கே அனுப்புகிறார். இதுதான் இஸ்லாம், இதுதான் தியாகம், இதுதான் மார்க்கம். இவர்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபுல் ஆஸ் அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் அலி மற்றும் உமாமா. அலி என்பது வேறு ஒரு அலி மற்றும் உமாமா ஆகியோர். இரண்டாவது பெண் பிள்ளை ஃபாத்திமா, நமக்கு எல்லாம் தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமத்து ஸஹ்ரா அவர்கள் நமக்கு தெரியும். வலில்லாஹில் ஹம்து. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டவர். இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஹசன், ஹுசைன். மூன்றாவது பெண் பிள்ளை யார்? ருக்கையா. மூன்றாவது பெண் பிள்ளை ருக்கையா. இவர்கள் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. இவர்களை தான் யார் மனம் முடித்தார்கள்? உஸ்மான் இப்னு அஃபான். தெரிந்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். ருக்கையா என்பவர்கள் யார் என்றால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. உஸ்மான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது ருக்கையா மரணித்து விட்டார்கள். கணவன் உயிருடன் இருக்கும் பொழுதும் தந்தை உயிருடன் இருக்கும் பொழுதே ருக்கையா அவர்கள் என்ன விட்டார்கள்? மரணித்து விட்டார்கள். ருக்கையா மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மறுபடியும் யாரை கட்டி தருகிறார்கள்? தங்களுடைய மற்றொரு மகளான உம்மு குல்சூம். உம்மு குல்சூமை மறுபடியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து தருகிறார்கள். தனது சகோதரி ருக்கையாவின் மரணத்திற்கு பிறகு, உஸ்மான் மரணத்திற்கு பிறகுதான், ஏனெனில் ஒரேடியாக இருக்கும் பொழுது திருமணம் செய்வது கூடாது. ஒரே நேரத்தில் சகோதரிகளை திருமணம் செய்வது அனுமதிக்கப்படவில்லை. ஒன்று அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும். உஸ்மான் அவர்களை இவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இதனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்னவென்று அழைக்கப்பட்டார்கள்? துன்னூரைன். நபி அவர்கள் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் எதற்காக எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? இரு நூறுகளுக்கு சொந்தக்காரர், இரு வெளிச்சத்திற்கு சொந்தக்காரர் என்று யாரை சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற இரு மகளாரை சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, வரிசைப்படி பார்த்தால் நபிகளாருக்கு முதலாவதாக பிறந்த குழந்தை யார் என்றால் காசிம். இரண்டாவது ஸைனப். மூன்றாவது ருக்கையா. நான்காவது ஃபாத்திமா. ஐந்தாவது உம்மு குல்சூம். ஆறாவது அந்த இஸ்லாமிய காலத்தில் அப்துல்லாஹும் மதீனாவில் இப்ராஹிம். 7. இதுதான் நபி அவர்கள். இதில் இப்ராஹிமை தவிர கவனியுங்கள், இப்ராஹிமை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் யாரிடமிருந்து பெறப்பட்டது? யாரிடமிருந்து பெற்றெடுக்கப்பட்டது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் எல்லோரும் சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் அல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள். ஹதீஜாவுடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹா. சரி, இதில் எல்லா குழந்தைகளும் யாருக்கு பிறந்தது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்தது. ஒரே ஒரு குழந்தையை தவிர. யார் அவர்கள்? இப்ராஹிம். இப்ராஹிம் யாருக்கு பிறந்தது? இப்ராஹிம் யாருக்கு பெற்றெடுக்கப்பட்டது? அவர்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக கேளுங்கள். சில மன்னர்களால் நபிகளாருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட மாரியா அல் கிப்தியா என்பவர்கள் மூலமாக பிறந்தார்கள். நபி அவர்கள் இந்த குழந்தை யாரிடம் பெற்றெடுத்தார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை பெண்ணான அவர்களுக்கு இதை அங்கிருந்து மன்னர்களால் நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பப்பட்ட அந்த பெண்ணிடம் இருந்து பிறந்தவர்கள் தான் யார்? இப்ராஹிம். இது இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவிர நபிகளாரின் அனைத்து குழந்தைகளும் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே இறந்து விட்டார்கள். இதெல்லாம் தாங்குமா ஒரு மனிதன்? இதெல்லாம் இந்த வரலாறு, இந்த மானுடம் இப்படி ஒரு மனிதனை சந்தித்திருக்கார். இந்த குணம், இந்த ஆளுமை. அதனால்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் நபி. பெற்ற பிள்ளைகளில் 7 பிள்ளைகளில் 6 பிள்ளையை அவர்களின் மரணத்தை தான் உயிருடன் இருக்கும் போதே சந்தித்ததை நம்மால் தாங்க முடியுமா? நீங்கள் அதற்கெல்லாம் தயாராகி விட்டீர்களா? நான் அதற்கு தயாராகி விட்டேனா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பெற்ற பிள்ளைகளில் 7 பிள்ளையை 6 பிள்ளையை தன் உயிரோடு இருக்கும் பொழுதே இறந்து விட்டார்கள். அதிலும் ஒரு பிள்ளையை உலமாக்க சொல்கிறார்கள், அறிவிப்பு செய்து விட்டு போய்விட்டார்கள், எனக்கு பிறகு நீ. யாரை? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எனக்கு பிறகு நீ வருவாய் என்று ஒரு அறிவிப்பை முன்னறிப்பை செய்துவிட்டு போய் அல்லாஹ் தூதர் மரணித்த 6 மாதத்தில் யார் மரணிக்கிறார்கள்? ஃபாத்திமா மரணிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. சாதாரண நபி அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. வல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு நாம் இந்த வார பாடங்களை நாம் முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹு தஆலா, அல்லாஹ் நாடினால் பீதினில்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளை பீதினில்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்ப்போம். நபி அவர்களுக்கு இந்த நெஞ்சம் பிளக்கப்பட்ட அந்த சம்பவங்கள், அந்த நிகழ்வுகளை பீதினில்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தயாராக வாருங்கள். எதை படித்தோமோ அதை மனப்பாடம் செய்யக்கூடிய அவசியம் இல்லை. அதை புரிந்து கொண்டு ஓர் அளவிற்காவது இனிய நபியின் வரலாறு எனக்கு தெரியும், அதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க அல்லாஹ்வின் அடியார்களே. எப்போ வாயை எடுத்து பேசினா அரசியல் கட்சி தலைவர், நடிகை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், விளையாட்டு வீரன், நபியை பற்றி பேசுங்கள் வீட்டில், நபிகளாரை பற்றி பேசுங்கள் வீட்டில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லித்தாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. இப்போது நீங்கள் படித்திருக்கிறீர்கள் 2 வகுப்பில் நபிகளாரை பற்றி மாஷா அல்லாஹ் மிக முக்கியமான கருத்துக்களை இன்றோடு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வலில்லாஹில் ஹம்த். இதை நம் பிள்ளைகளுக்கு கடத்துகிறோமா என்பதுதான் ஒரே கேள்வி. என்னைக்காவது சொல்லி கொடுத்தீர்கள் நபியின் பேர் என்னமா, நபியுடைய உம்மா பேர் என்ன, நபியின் வாப்பா பேர், நபியுடைய பாட்டனார் பேர் என்ன, நபியின் பிள்ளைகள் பெயர் என்ன, நபி எங்கு பிறந்தார்கள், நபி எங்கு வளர்ந்தார்கள், நபிக்கு யாரெல்லாம் பால் கொடுத்தது, நபியுடைய அரவணைப்பாளர்கள் யார், இதெல்லாம் எப்போது சொல்லித்தரப் போகிறோம்? எப்போது இந்த இஸ்லாமிய சூழல் எங்கு வரும்? இங்க இருந்தால் வந்துடுமா இந்த நாட்டிலே? நாம் உருவாக்கினால்தான் வரும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிரப்பி அந்த பள்ளிவாசலில் சத்தியத்தை சொல்லக்கூடிய அழைப்பாளர்கள் இருந்தால்தான் வரும். அல்லாஹ் நமக்கு அந்த நேர்வழியை வழங்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.